ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி பாஸ்தா எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமக்கி இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ணியிருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்தா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கு தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இன்றைக்கி மெக்ரோனி பைப் ஷேப்பில் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுன்றாலும் மெக்ரோனி எடுக்கலாம். இது 500 கிராமுக்கு. இப்போ இதை அப்படியே நான் பொட்ஸில் போட்டுட்டு இதில் ஹாட் வாட்டர் ஏற்கனவே ஹீட்டரில் கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ இதில் அப்படியே ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஆயிலும் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை அப்படியே கொதிக்க விடுறேன். இது நல்லா குக்காகி வரட்டும். நான் எப்போவுமே மெக்ரோனி குக் பண்ணக்குள்ளக்கி 20 மினிட்ஸ் தான் சரியாக குக் பண்ணி எடுப்பேன். பேக்கெட்டில் பொதுவாக எப்போவுமே 10 மினிட்ஸ் அப்படி இல்லாட்டி 15 மினிட்ஸ் தான் குக் பண்ணுறது போட்டிக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணக்குள்ளக்கி இது கொஞ்சம் பச்சை மாதிரி தான் இருக்கும். 20 மினிட்ஸ் சரியாக குக் பண்ணி எடுத்தேன்டா சரியாக குக்காகி வந்திருக்கும். பாஸ்தா அங்கால குக்காகி நிற்கக்குள்ளக்கே இங்கால பொட்டேட்டோவை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சிக்கனையும் சின்ன பீஸாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது போன்லெஸ் சிக்கன் தான். இது ஒரு 400 கிராமிக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டும் தேவையான அளவு சில்லி பவுடரும் கொஞ்சமாக மஞ்சளும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பொட்டேட்டோவையும் சிக்கனையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறேன். மெக்ரோனி குக்காகும் வரைக்கும் இங்காலி ஸ்டோவில் ஒயிட் சாஸ் செய்வோம் அப்படின்ட்டு தான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்ல மெல்ட் ஆகினதும் இதில் 2 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கட்டி வராமக்கி கரைச்சி விடுறேன். மெக்ரோனி ஒரு 90% குக் ஆகின்னு வந்திக்குது. ஸ்டவ் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஒயிட் சாஸை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது அப்போ தான் கட்டி இல்லாமக்கி நல்லா திக்காகி வரும். இது கொஞ்சம் லைட்டாக திக்காகிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதில் கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் லைட்டாக திக்காகினால் போதும். இது நீங்கள் மிச்சம் திக்காக்கிட்டீங்கன்னா மெக்ரோனியில் போடக்குள்ளக்கி மெக்ரோனி கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் லைட்டாக சோஸ்டு பதத்துக்கு இருக்கணும். ஒயிட் சாஸ் ரெடி ஆகிட்டுது. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கால அப்படியே மெக்ரோனியை செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆகிக்குதாண்டு. இந்த மெக்ரோனியை சரியாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் தான் குக் பண்ணி எடுத்து நல்லா குக்காகி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தண்ணியை வடிச்செடுக்கிறேன். வடிச்செடுத்ததுமே இதை அப்படியே சும்மா நார்மல் வாட்டரால் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மெக்ரோனி குலையாமைக்கு வரும். இந்த மெக்ரோனி நல்லா வாஷ் பண்ணி நல்லா கூலாயினதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டீங்க என்றால் இது ஒன்றோடு ஒட்டாமைக்கு வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 150 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகினதும் இதில் பொட்டேட்டோவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பொட்டேட்டோ நல்லா குக் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இதை அப்படியே வேறே எடுக்கிறேன். இதே ஆயில்லையே சிக்கனையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இதை அப்படியே வேறே எடுக்கிறேன். இதே ஆயில்லையே கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ளக்கி 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் போட்டு இதில் வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் வதங்கின்னு வரக்குள்ளக்கி 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுற வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போனதுமே 2 கேரட்டை இந்த மாதிரி சீவி வச்சுக்கிறேன். இப்போ இதே மேட் பண்ணிட்டு இதில் வந்து பெல் பேப்பர் பாதி பெல் பேப்பர் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துதான் அதே மேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கோவா உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் எல்லாம் போடலும் கறி கொச்சுக்காய் இந்த மாதிரியெல்லாம் மேட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மெக்ரோனி இன்னும் டேஸ்ட் ஆகிக்கும். இந்த கேரட் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இதில் நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். சோயா சோஸும் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலா வாசம் கொஞ்சம் போனதுமே இப்போ இதில் ஏற்கனவே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சிக்கனை வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக அரைச்சிட்டு எடுக்கிறேன். மிச்சம் அரைச்சிடாதீங்க, பவுடர் மாதிரி கொஞ்சம் இது துண்டு துண்டாயிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதையும் அப்படியே நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மெக்ரோனியும் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் லைக் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணனால தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். மெக்ரோனி இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக வதங்க கொலைக்கு ஏற்கனவே இந்த ஒயிட் சாஸ் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இதை அப்படியே இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஒயிட் சாஸ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண கொலைக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. பட் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துக்குது. நான் இது எல்லா ஒயிட் சாஸையும் ஆட் பண்ணல, கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஹாஃபை வந்து மேலே கூத்துறதுக்காக வேண்டி வேறையாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒயிட் சாஸ் மிச்சம் திக்காகிக்கிற மாதிரி இந்த மெக்ரோனி வந்து ட்ரை ஆகிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் மில்க் இல்லாட்டி வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ இது கொஞ்சம் அந்த லூஸான பதத்துக்கு அந்த க்ரீமி ஆகிக்கும். உங்களுக்கு சீஸ் விருப்பமாக இருந்திருந்தால் ஒயிட் சாஸ் செய்ய கொலைக்கு லாஸ்ட்டுக்கு பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ண கொலைக்கு கொஞ்சம் சீஸையும் கிரேட் பண்ணி போடுங்க, அதுவும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நிறைய சீஸ் வகைக்குது, உங்களுக்கு என்ன விருப்பமான சீஸ் வேணும்னாலும் போடலும். பொதுவாக நான் வந்து செட்டர் சீஸ் தான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி என்கிட்ட செட்டர் சீஸ் இல்லாதனால நான் ஆட் பண்ணலை. மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணலும், பட் எனக்கு மறந்துட்டது மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறதுக்கு. மெக்ரோனி ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை அப்படியே எடுத்து ட்ரேல ஆட் பண்ணிட்டு இதை அவனில் பேக் பண்ணுறதுக்கு போட போகிறேன். பேக் பண்ணுற ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்டால் பேக் பண்ணி எடுக்கலும், அப்படி இல்லாட்டி இதை சும்மா நார்மலாக இந்த மாதிரியும் சாப்பிடலும், நல்ல டேஸ்ட்டாக தண்ணிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டாலும். நான் இதை இன்றைக்கி வந்து இந்த மெக்ரோனி இதுக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே ஏற்கனவே கொஞ்சம் ஒயிட் சாஸ் வேறு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதே மேலால் போட்டுட்டு லாஸ்ட்டுக்கு வந்து மொசரல்லா சீஸை வந்து கிரேட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன் பேக் பண்ணுறதுக்கு. இதை அப்படி எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவன் நல்லா ஹீட் ஆகினதுமே இதை எடுத்து வைக்கிறேன். இதை வந்து மிச்ச நேரம் நீங்கள் அவனில் வச்சு திக்க தேவையில்லை. இந்த சீஸ் மெல்ட் ஆகினதும் அப்படியே வெளியே எடுத்துடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பாஸ்தா ரெடி ஆகிட்டுது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.